ஏழை எளிய மக்களின் வீடு கட்டும் கனவை நனவாக்கும் வகையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்து உடனடியாக செயல்பாட்டுக்கு வந்த அம்மா சிமெண்ட் திட்டம் மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. அம்மா சிமெண்ட் திட்டம் மூலம் வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளதால் கட்டுமானத் துறையைச் சார்ந்தவர்களும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் நாட்டிலேயே வேறு எங்கும் இல்லாத வகையில் அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா மருந்தகம் உள்ளிட்ட எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. நாட்டிற்கே முன்னோடியாக திகழும் இத்திட்டங்களை கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் வெளிநாட்டினரும் வெகுவாக பாராட்டி வருவதோடு தங்கள் பகுதிகளிலும் இத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் வெளிச்சந்தையில் விலையேற்றத்தை தடுக்கவும், ஏழை எளிய நடுத்தர மக்களின் வீடு கட்டும் கனவை நனவாக்கவும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா குறைந்த விலையில் சிமெண்ட் வழங்கும் அம்மா சிமெண்ட் திட்டத்தை கடந்த செப்டம்பர் மாதம் அறிவித்தார். இதன் தொடர்ச்சியாக முதலில் திருச்சியில் தொடங்கப்பட்ட இத்திட்டம் படிப்படியாக பல்வேறு மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை ஆகியவற்றுடன் இணைந்து தமிழ்நாடு சிமெண்ட் கழகம் அம்மா சிமெண்ட் திட்டத்தை செயல்படுத்துகிறது. அம்மா சிமெண்ட் திட்டத்தின் கீழ் 100 சதுர அடிக்கு 50 மூட்டை வீதம் 1500 சதுர அடி வரை கட்டுவோருக்கு 50 கிலோ அடங்கிய மூட்டை ஒன்று 190 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகிறது. திருச்சியில் இத்திட்டம் தொடங்கப்பட்ட முதல் வாரத்திலேயே 10,000த்திற்கும் அதிகமான மூட்டைகள் விற்கப்பட்டு சாதனை நிகழ்த்தப்பட்டது. இத்திட்டம் தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. நெல்லை மாவட்டம் மானூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அம்மா சிமெண்ட் திட்டம் நேற்று தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ். முத்துக்கருப்பன், திரு KRP பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குறைந்த விலையில் அம்மா சிமெண்ட் கிடைக்கச் செய்த மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். இப்போ இந்த 190 ரூபா சிமெண்ட் எங்களுக்கு கிடைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு சந்தோஷமாக, எங்கள் ஃபேமிலி எல்லாருமே நல்ல சந்தோஷமாக இருக்காங்க. அம்மா மக்கள் முதல்வர் அம்மாவுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறில் குறைந்த விலை அம்மா சிமெண்ட் விற்பனை நேற்று தொடங்கி வைக்கப்பட்டது. வீடு கட்ட வசதியாக குறைந்த விலையில் அம்மா சிமெண்ட் கிடைப்பதால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அம்மா சிமெண்ட் 190 ரூபாயில கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நான் வீடு வெட்டின வகைக்கு எனக்கு 25,000 ரூபாய் லாபம் தான் இருக்கு. அம்மாவுக்கு நான் நன்றி கூறுகிறேன். ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு, பெருந்துறை, பவானி உள்ளிட்ட 6 இடங்களில் அம்மா சிமெண்ட் விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. அம்மா சிமெண்ட் திட்டத்தின் மூலம் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் சிமெண்ட் தரமாக இருப்பதோடு செலவையும் குறைத்திருப்பதாக தெரிவித்துள்ள பொதுமக்கள் இதற்காக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். பெருந்துறையில் நாங்கள் வீடு கட்டிட்டு இருக்கிறோம். வெளியில் சிமெண்ட் வாங்கினோம்னா 350, 360 இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ தமிழக அரசினால தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தின் சார்பாக சிமெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 190 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ரொம்ப தரமானதாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குதுங்க. அதனால எங்களுக்கு மாதிரி ஏழைகளுக்கு இது ரொம்ப பெரிதும் பயனுள்ளதாக இருக்குது. இதை அறிமுகப்படுத்திய மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏழை எளிய மக்கள் வீடு கட்டுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் சிமெண்ட் தரமானதாகவும் கிடைக்குது. இதனால் அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. நாமக்கல் மாவட்டத்தில் 11 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள சிமெண்ட் கிடங்குகள் மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் 5 கிடங்குகள் என மொத்தம் 16 இடங்களில் குறைந்த விலை அம்மா சிமெண்ட் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அம்மா திட்டங்களின் வரிசையில் இடம்பெற்றுள்ள அம்மா சிமெண்ட் திட்டம் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானமுள்ள மக்கள் சிமெண்ட் விலையேற்றத்தினால் பாதிக்கப்படுவதை தடுத்து நிறுத்தியுள்ளதுடன் கட்டுமான தொழில்துறையையும் வாழ வைப்பதாக பல்வேறு தரப்பினரும் பாராட்டியுள்ளனர்.